வச்சுக்கோங்க. ஜினா என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா? ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நல்ல ஒரு பைட் படிச்சாங்க. இன்ன ஸினா தைனுன் இதா அக்ரல்தஹு கான الوفاء من اهل بيتك فاعلم من يزني في قوم ب1000 درهم في اهله يزني بربع درهم. سبحان الله. வாலிபர்களே, இமாம் ஷாஃபி சொல்றாங்க, நீ ஒருக்க விபச்சாரம் செய்வது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கடன் கொடுத்தது போல. ஒருக்க ஜினாவுல ஈடுபட்டா அது ஜினா கடன். ஒரு ஆளுக்கு நீ கடன் வாங்கிட்டா, ஒரு ஆள் ஜினா செஞ்சிட்டா அர்த்தம் நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினது போல. அந்த கடனை உண்ட பரம்பரையில யாரு சரி நிறைவேற்றுவாங்க? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ன ஸினா தைனுன் إن الزنا دين إذا أقرلته كان الوفاء من أهل بيتك فاعلم. زنا என்று சொல்லக்கூடியது நீ யாரிடத்திலேயோ வாங்கக்கூடிய கடன். அந்த கடனை உண்ட சந்ததியில வரக்கூடியவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. நீ எந்த குடும்பத்திலேயாவது 200 திர்ஹம் கொடுத்து 2000 திர்ஹம் கொடுத்து ஜினா செய்வாய் என்றிருந்தால், இன்னும் ஒருத்தர் வந்து உண்ட குடும்பத்தில் காதீனாரு கொடுத்து ஜினா செஞ்சுட்டு போவார். அஃபு பத்தினித்தனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கோ. தஅஃபு நிசாஇக்கும் ஃபில் மஹ்ரம் வதஜன்னபு மா லா யலீகு பிமுஸ்லிமின். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜினாவை பத்தி படிச்சுறாங்க. சொல்றாங்க, ஜினா என்று சொல்லக்கூடியது ஒரு சந்ததியில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நடப்பார் என்றிருந்தால் அதனுடைய பிரதி விவகாரம் அந்த சந்ததியில் உருவாகத்தான் செய்யும். இத குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த புள்ளைய சுமந்து கொண்டு வராங்க. வாப்ப இல்லாம கிடைச்ச புள்ள, வாப்ப இல்லாம கிடைச்ச புள்ள. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, யா அல்லாஹ் இந்த புள்ளை எப்படி நான் கொண்டு போவேன்? ஒரு பத்திரித்தனமான பெண் பத்தூல், அவ ஆண்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தவங்க. வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டு கூட பார்க்கல. வலம் அக்கு பகியா, நான் விபச்சாரம் செய்யவும் இல்ல. என் வாப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆம்புல, எப்படி இந்த புள்ளைய தூக்கி கொண்டு போவேன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கொண்டு போறாங்க. குர்ஆன் சொல்லுது, வாப்ப உம்மமார பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வாங்க பத்தினித்தனத்தை, உங்களோட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ, உங்களோட சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. அல்லாஹ் எங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பானாக, அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவானாக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த புள்ளைய நான் தூக்கி கொண்டு போறேன். குர்ஆன் சொல்லுது, இந்த புள்ளைய கண்டதுமே அந்த யூதர்கள் கேட்டாங்க, யா மரியம் அன்னா லகி ஹாதா மா கானத் அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. யா உக்த ஹாரூன், ஆயத் இப்படி வருது, யா உக்த ஹாரூன் لقد جئت شيئا فريا ما كان ابوك امرأ سوء وما كانت امك بغيا. மரியமே, இந்த பாவத்தை நீ எங்களை கொண்டு வந்திருக்கிறாய், இந்த பாவத்தை நீ எப்படி செஞ்சாய்? இந்த பாவம் உனக்கிட்ட வாரத்துக்கு வழி இல்லையே. உண்ட வாப்பாட்ட உண்ட உம்மாட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கல்லையே. உண்ட வாப்பாட்ட உம்மாட்ட இந்த பழக்கம் இல்லை என்றிருந்தா உனக்கிட்ட வர இயலாதே. குர்ஆன் சொல்லுது, வாப்ப உம்மாட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் இது புள்ளேட்ட டிரான்ஸ்ஃபராகத்தான் செய்யும். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிச்சிடுவாயாக. வாழ்க்கையில கொண்டு வாங்க. எங்கட புள்ள பத்திரித்தனம் உள்ளே புள்ளையாகணுமா? நாங்க பத்திரித்தனமுடைய மக்களாக மாறுவோம்.